இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஏப்ரல் 11. சுயம் சிலுவையில் அறையப்படுவதே அபிஷேகம் பெற்றிட வழி. ஜெசிபென் லூயிஸ் என்ற சகோதரி எழுதின புத்தகங்கள் ஏராளமான ஜனங்கள் சிலுவையின் பாதையை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு பெரிதும் உதவியது. இந்த சகோதரி மனம் திரும்பிய 10 வருடங்களுக்கு பிறகுதான் பரிசுத்தாவியின் நிறைவை நாடினார்கள். அச்சமயம் அவர்கள் தேவனிடமிருந்து பெற்ற ஒரு தரிசனம் மிகவும் பயங்கரமானதாகவே இருந்தது. ஒரு கரம் ஏராளமான கந்தையான குப்பைகளை பிடித்து கொண்டிருக்க, அதன் பின்னாலிருந்து ஒரு மெல்லிய குரல், "நீ காணும் இவைகள் அனைத்தும் கடந்த ஆண்டுகளில் நீ தேவனுக்கு செய்த ஊழியங்களின் விளைவே ஆகும்" என தொனித்தது. இந்த தரிசனத்தை கண்ட அந்த அம்மையார் அந்த கூற்றை உடனடியாக மறுத்து, கடந்த ஆண்டுகளில் தன்னை தேவனுக்கு அர்ப்பணம் செய்து ஊழியம் செய்ததாகவே கூறினார்கள். ஆனால் அதற்கு ஆண்டவர், "உன்னுடைய ஊழியங்கள் அனைத்தும் உன் சொந்த முயற்சியிலும் திட்டத்திலும் உருவான சுய அர்ப்பணிப்புகளே ஆகும்" என கூறிவிட்டார். பின்பு சிலுவையில் அறையப்படுவாயாக என்ற ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தனக்கு சொல்லப்பட்டதையும் அந்த அம்மையார் தரிசனம் கண்டார். இந்த தரிசனத்தை கண்ட அந்த அம்மையார், "நானோ பரிசுத்தாவியினால் நிறையப்பட விண்ணப்பித்தேன், தேவனோ சிலுவையில் அறையப்படுவாயாக என கூறுகிறாரே" என பேதலித்தார். ஆகிலும் அன்றிலிருந்து சிலுவையில் அறையப்படுவாயாக என்ற அந்த ஒரு வார்த்தையில் முழு கவனம் வைத்து அந்த அம்மையார் தியானிக்க தொடங்கினார்கள். அதன் விளைவாய் இயேசுவை தனக்கு சொந்தமான உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமானதாய் எந்த ஒரு ஊழியம் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதை விடுத்து நம் முழு இருதயமாய் கூட தேவனுக்கு ஊழியம் செய்துவிட்டு, "ஆண்டவரே, நான் உருவாக்கிய இந்த இஸ்மவேலர்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும்" என கூறினால் அதற்கு தேவன் இன்றும் முடியாது என்றுதான் பதில் கூறுவார். நித்தியத்திலும் முடியாதென்றேதான் கூறுவார். ஜெபிப்போமா? பரம பிதாவே, எங்கள் சுயபலன் முற்றிலும் ஒழிந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தர வழிவகுத்த உம் சிலுவை வழிக்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.